ஹலோ மக்களே, தாய் கிழவி இந்த படத்தை பத்தின தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்கள் தான் படம் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அதாவது எஸ்கே ப்ரொடக்ஷன். அவங்க தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராதிகா மேம், மனிஷ்காந்த் சார், சிங்கம்புலி சார், பால சரவணன், முத்துக்குமரன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அருள்தாஸ் அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கேரக்டர்ல ரொம்ப பேசப்படுற கேரக்டர் வந்து பவுனுத்தாய். அந்த கேரக்டர் ரொம்ப பேசப்படுது. அதுதான் நம்ம ராதிகா மேமோட கேரக்டர். இந்த படத்துடைய கதை என்னன்னு ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, பவுனுத்தாய் இந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வட்டிக்கு விட்டு வசூல் பண்றது, வட்டி வாங்குறது, மிரட்டி வசூல் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கு ஒரு சாவு வராதடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அங்க என்னெல்லாம் நடக்குதுன்றதா அந்த படத்துடைய கதை. அதே மாதிரி ஐயோ அம்மா போயிட்டாங்கன்னா சொத்து கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற பசங்க அம்மா காப்பத்தை எப்படி ட்ரை பண்றாங்கன்றத நகைச்சுவையா காமிச்சிருப்பாங்க. அப்ப ரேச்சல் ரெபேக்கா அழகா நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அவங்க வந்து அம்மா சொத்துக்கள் ஆசைப்படாம நம்மளாலே வாழ முடியும் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம சனா அவர்கள், அதாவது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதுவும் சிவகார்த்திகேயன் ஒரு இந்த படத்துல பாடலும் பாடிருக்காரு. தாய் கிழவி வர பாரு ஒரு பாட்டு ஒன்று பாடிருக்காரு. அது நல்லா பாடிருக்காங்க சிவகார்த்திகேயன் வந்து. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா படத்தை பத்தி சொல்லணும்னா, எடிட்டரும் நம்ம சிவகுமார் முருகேசன் தான் படத்தை எடிட் பண்ணிருக்காரு. டைரக்டரும் அவர் தான். அதிகமா கமல் சரோட பாடல்களை இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் வந்து கமல் சரோட தீவிர ஃபேன் போல. இந்த எப்படி பண்ணக்கூடாதுப்பா. இந்த படம் வந்து இந்த மார்ச் 26 வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகுது. தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ற எல்லாருமே ஜியோ ஹாட் ஸ்டார்ல மறக்காம பாத்துருங்க. இந்த படம் வந்து சரியான வரவேற்புகளை பெற்று, நல்ல வசூல்களை பெற்று, மக்களுடைய ஆதரவுகளை பெற்று நல்ல வெற்றி பெற்ற படம் தான் இந்த தாய் கிழவி படம் வந்து. நம்ம ராதிகா மேம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் டைரக்ஷன்ல கிழக்கே போகும் ரயில் அந்த படத்துல அறிமுகமாறாங்க. அதுக்கப்புறமா கிழக்கு சிம்மையிலே போன்ற பல படங்களை நடிக்கிறாங்க. தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோவா இருக்கிற ரஜினி சார், கமல் சார், சத்யராஜ் சார், கேப்டன் விஜயகாந்த் சார் போன்ற ஹீரோக்களோடும் படங்களை நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தளபதியோட திரைப்படத்துல தளபதிக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. தனுஷ் சாரோட தங்க மகன் படத்துல அம்மாவை நடிச்சிருக்காங்க. எஸ்டிஆரோட வெந்து திறந்தது காடு அந்த படத்திலையும் அவருக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி சாரோட நானும் ரவுடிதான் அண்ட் தர்மதுரை படங்கள்லயும் அம்மாவா நடிச்சிருக்காங்க. இது போக நம்ம எஸ்கே அவர்களுடைய மிஸ்டர் லோக்கல் படத்திலும் அம்மாவா இவங்க நடிச்சிருக்காங்க. நம்ம சுரேஷரோட உயிரிலை கலந்தது அவர் நடிச்சிருக்க அடுத்த படம் அதுலயும் அம்மாவா நடிச்சிருக்காங்க. இவங்க படத்துல மட்டும் நடிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அது மட்டும் இல்ல, சீரியல்ஸ்லயும் நடிச்சிருக்காங்க. சித்தி, செல்லமே, வாணிராணி, அண்ணாமலை, செல்வி, அரசி போன்ற சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. அந்த சீரியலை தயாரிச்சும் இருக்காங்க. ஒரு சில ஆட்ஸ்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. என்ன ஆட்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மறக்காம இந்த தாய் கிழவி படத்தை வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல பாத்துருங்க. அதுல நான் பார்க்க மாட்டேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமா ஃபேன்ஸா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏதோ சொல்ல மறந்ததுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ரீல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப உங்களிடமிருந்து விடை பெறுவது சினி ஜோஷ். என்ன தாய் கிழவி போலாமா? இதை போலாம்பா.